ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டிலே எப்படி பாதாம் பவுட்ரு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 200 கிராம் பாதாமை ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தோடனே 2 to 3 டைம்ஸ் நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம தோலை வந்து நீக்க போகிறோம். இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வந்து பீல் பண்ணிக்கலாம், தோலை உரிச்சிக்கலாம். அப்படி இல்லை உடனே உங்களுக்கு பவுடர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் தோலை வந்து நீக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்க பாதாமை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். பாதாம் போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நீங்கள் அப்படியே உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் பாயில் பண்ணி வச்சிங்கன்னா பவுடர் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துங்க பாருங்கள். இப்படி ஸ்டவ்வில் வந்து இப்படி எடுக்கும் போது வந்துடும் பாருங்கள். தோல் தனியாக இது தனியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நான் உரிச்சிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உரிச்சாச்சு. இங்கே பாருங்கள், தோல் தனியாக இங்கே இருக்குது. இங்கே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நீங்கள் வந்து ஒரு நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் ஆக்கலாம். அப்படி இல்லை உடனே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாதாமை லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுருங்க. இப்போது லைட்டாக இப்படி வறுத்தா போதும். நமக்கு வந்து ஈரப்பதம் போனால் போதும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 50 கிராம் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலன்னா, பாலில் போட்டால் அது சில டைம் வந்து திரிஞ்சிடும், அதனால் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சுக்குத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே அப்படியே நல்லா மூடி போட்டு அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பவுடராக வந்திருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி தனியாக வச்சுருங்க. இப்போ அதே ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச பாதாமை அப்படியே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பல்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆயில் வந்து வர ஆரம்பிச்சிடும் பாதாம்லேருந்து. அதனால் கொரப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பவுடரை ஆல்ரெடி அரைச்சி வச்ச சுகர் பவுடரோட இதை அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே அது கூட சேர்த்துக்கோங்க அதே பிளேட்டில். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. எல்லாம் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி கையில் எடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும். இதை அப்படியே விட்டுருங்க ஒரு 1 hour. 1 hourக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரை ஆகி சூப்பராக பாதாம் பவுடர் வந்து செம்மையாக ரெடி ஆகிருக்கும். அண்ட் நான் இப்போ இதை அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வெளியிலே வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன். வெளியில் வச்சு யூஸ் பண்ணால் 10 to 15 days. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 months யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் பாதாம் பவுடர் வந்து கெட்டு போகாது. இப்போ நான் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். நான் இப்போ ரெடி பண்ண பவுடரை என் பையனுக்கு வந்து பாலில் கலந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் என்கிட்ட இல்லை, அதனால் நான் இப்படியே மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்படியே கொடுக்க போகிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.